ஹை கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி, மியூசிக் இண்டஸ்ட்ரி, அப்புறமா இவங்களாம் எப்படி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே நடிக்கிற எல்லா ஆக்டர்ஸும் வந்து உண்மையான ஆக்டர்ஸே கிடையாதுங்க. இவங்க வந்து இலுமினாட்டியோட சேர்ந்தவங்க தான். இந்த இலுமினாட்டியில் ஜாயின் பண்ணோன்னே இவங்களோட வந்து சோலை வந்து டெவிலுக்கு விற்றுருவாங்க. அந்த டெவில் தான் இவங்களை வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட உண்மையான ப்ரூஃப் வந்து நான் நிறைய கிளிப்ஸில் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாரி வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரின்றாங்களே, நம்ம பாடுற கேட்குற பாட்டாக இருக்கட்டும், ஹாலிவுட் பாட்டாக இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய சிங்கர்ஸாக இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து உண்மையான ஆளுங்களே கிடையாது. இவங்க வந்து மொத்தமே இந்த ஷோவில் விட்டுட்டு தான் அந்த இந்த மியூசிக்கோட லிரிக்ஸை எழுதுறாங்க. அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவிலோட வர்ஷிப்பாக இருக்கும். டெவிலை பற்றி எழுதினாவே இருக்கும். அதேமாதிரி லூசிஃபர் கடவுளை வணங்கின மாதிரியே இருக்கும். அதோட லைவ் ப்ரூஃபை நான் காமிக்க போகிறேன். அதனால வந்து இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். அதேமாரி எல்லாருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், எப்படி ஆக்டர்ஸ்லாம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்ரிக்ரோம்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குங்க, அது இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க உடம்புல. அதனால தான் இவங்களாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த கெமிக்கல் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை உடம்புலேருந்து எடுத்து அந்த குழந்தைய வந்து லைவல் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கொன்று அதுலேருந்து அந்த ஆட்ரிக்ரோம்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ரூஃபும் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1950 அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஒரு லேபில் வந்து 2 எலியை கொண்டு வந்து அந்த 2 எலியோட சர்க்கியூட்டரி சிஸ்டம் வந்து கட் பண்ணி 2 மெர்ஜ் பண்ணிடுறாங்க. மெர்ஜ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுதுன்னா, இந்த எங்கே இருக்க எலிக்கிட்ட இருந்த அந்த பிளட்டு வந்து சர்க்குல் ஆனதுனால அந்த வயசான எலிக்கிட்ட இருக்க இந்த ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, பிளட்ஸு, இந்த செல்ஸு, இது எல்லாமே வந்து புதுசாகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை தெரிஞ்சு இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து மீடியா முன்னாடி சொல்கிறாங்க. இது சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு, இது அந்த இடத்துல அந்த அமெரிக்காவில் வந்து ஃபுல்லாக தீயாக பரவிச்சு. எப்படி இந்த கொரோனா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சோ, அதே இதில் வந்து அதுவும் ஸ்ப்ரெட் ஆனதுனால வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓகே இது வந்து ஒரு பெரிய நியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மீடியாலாம் இது ஃபுல்லாக கவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்க, பிஸ்னஸ் டைக்கூனாக இருக்கட்டும், பார்ட்டிஸு, பொலிட்டிக்ஸு, அதில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட வந்து இது பண்ணணும். சயின்டிஸ்ட் என்ன ஒரு வெளியே கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு அட்ரிக்ரோம் இது எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய எடுத்துக்கணும். அந்த குழந்தைய வந்து நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அதை டார்ச்சர் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கெமிக்கல் உருவாகும். அந்த கெமிக்கல் பேர் தான் இந்த அட்ரிக்ரோம்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரிக்ரோம் எங்கே சுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கு கிட்னிக்கு மேலே சுருக்குது. அதை வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து எடுத்து இன்ஜெக்ட் மீன்ஸ் குடிக்கிற செய்கிறாங்க. சில பேர் கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்ஜெக்ட் பண்ண என்ன ஆகும்னா, யங்காகவே இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 70-60 ஏஜ்னு வச்சுங்க, அது இன்ஜெக்ட் பண்ணால் வந்து என்னோட வயசு வந்து ஒரு 30-35 அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ஒரு சொல்கிறாங்க. வெளியே சொல்கிறாங்க. இது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, நிறைய குழந்தைங்களை வந்து கடத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது கடத்தணும்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய ஆக்டர்ஸு, இதில் வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸு இவங்களாம் இன்வால்வ் ஆகிறாங்க. அதனால வந்து அமெரிக்காவில் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய குழந்தைங்க வந்து கடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெறும் இந்த அட்ரிக்ரோமாக அந்த கெமிக்கல் குழந்தைங்களோட உடம்புலேருந்து எடுக்கிறதுக்கு. இது தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த இலுமினாட்டி தான் இது வந்து இது பண்ணுறாங்க. இலுமினாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இலுமினாட்டியில் வந்து சேர்ந்த உடனே அவங்க லைபல் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. லைபல் சாக்ரிஃபைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து இந்த ஜூஸ் பீப்புள் இருக்காங்களே, இந்த ஜூஸ் பீப்புள் வந்து வேற ஒரு மதத்தோட குழந்தைங்களை வந்து கொன்று அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அட்ரிக்ரோம் அந்த கெமிக்கலை எடுத்து இவங்க இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. அதனால வந்து ஜூஸில் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு 100+ இயர்ஸு அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க, வெறும் இந்த அட்ரிக்ரோம்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அயன்மேன் இருக்காரு, ராபர்ட்ல இருக்கட்டும், போப்பா இருக்கட்டும், லேடி காகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து இந்த இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரூஃப் பாருங்க. இப்போ
வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படி இது பண்றாங்கன்னா, இந்த ஜேசி, டிடி, பியான்சின்னு நான் சொன்னேன்ல, அந்த 3 பேர் வந்து ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டில வந்து குழந்தைங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குழந்தைங்கள கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து அதுலேருந்து பிளட் ஹார்வெஸ்ட் குழந்தைங்க கிட்டேருந்து பிளட் ஹார்வெஸ்ட் பண்ணி, அந்த பார்ட்டில இருக்கவங்க எல்லாரும் வந்து ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. நீங்க பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பார்ட்டில பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். நாம என்ன நெனச்சோம் வைனு அப்படின்னு நெனச்சுப்போம். அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த அட்ரிக்ரோம் சொல்ற சப்ஸ்டன்ஸ் தான் அது ரெட் கலர்ல இருக்கும். அதுதான் வந்து அந்த பார்ட்டில இருக்கவங்க மொத்த பேருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு வீடியோவா காமிக்கிறேன் பாருங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. இதை பாருங்களேன். இப்போ இது வந்து லைவ் பாட்காஸ்ட்ல இல்லுமினாட்டி மெம்பரு இங்க வந்து ஒரு லைவ்லயே பாருங்க எப்படி அந்த அட்ரிக்ரோமை வந்து சாப்பிட்றாங்க, ஐ மீன் ட்ரிங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இதுதான் அந்த அட்ரிக்ரோமு. இதை வந்து சாப்பிட்றவங்க வந்து யங்கா இருப்பேன்னு சொல்றாங்க. ஹாலிவுட்ல ஒரு மூவி இருக்கு. அந்த மூவி பேர் வந்து நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. அந்த மூவி வந்து ஃபுல்லா இது எப்படி வந்து இந்த சைல்ட் டிராஃபிக் நடக்குது, எப்படி குழந்தை கடத்தி, எப்படி பிளட் ஹார்வெஸ்ட் பண்ணி, எப்படி அதை இன்ஜெக்ட் பண்ணி, எப்படி எங்க ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் மூவி அதை பத்தி தான் இருக்கும். அந்த மூவில வந்து ஒரே ஒரு கிளிப்பு நான் காமிக்கிறேன். இந்த கிளிப்பை மட்டும் பாருங்க. அந்த கிளிப்லயும் அவர் லைவ் பிளட் சாப்பிடுவாரு அந்த ஆக்டர். அதுவும் பாருங்க. Pull all his teeth out. I remember thinking, Jesus, what a terrible thing to lay on somebody with a head full of acid. But we have a problem. That bastard cashed a bad check downstairs and gave you as a reference. They'll be looking for both of you. Yeah, I know, Lucy, but you can't judge a book by its cover. Some people are just basically rotten. Anyway, the last thing in the world you want to do is go to this hotel again. They'll trace the call and put you straight behind bars. No, I'm moving to the Tropicana right away. It's a different name, but I'll let you know what it is. And, I gotta get off. பார்த்தீங்களா? இது வந்து ஹாலிவுட்ல மட்டும் நடக்கலங்க, நம்ம பாலிவுட்ல நடக்குது. நம்ம பாலிவுட்ல நிறைய பேர் சொல்றாங்க, ஜாக்லின்லேருந்து, சல்மான் கான்லேருந்து, ஷாருக் கான்லேருந்து எல்லாமே இந்த அட்ரிக்ரோம் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்களாம் யங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான அவ்வளோ ப்ரூஃப் எனக்கு கிடைக்கல. பட் ஆனால் பாலிவுட் லெவலில் வந்து இது, ஐ மீன் ஹாலிவுட் லெவலில் இது ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க. இந்த சில இமேஜஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது, நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் எல்லாம் இதுதான் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதனால தான் யங்கா இருக்கிறாங்க. இதை பற்றி வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்டர், கெனடியனில் இருக்க ஒரு ஆக்டர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் முன்னாடி லைவ்ல ஒரு ஷோவில் வந்து சைல்டை கில்றதை வந்து ஒரு குட் நேஷன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாரு. அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ Kidnapping children is not what great nations do. We in America are misinformed. Reality shows have warped our idea of what a hero is or what the truth is. இதுதான் இந்த அட்ரிக்ரோமு. இதுதான் வந்து இந்த ஹாலிவுட் லெவல்லேருந்து பாலிவுட் வரைக்கும் எல்லாம் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதனால தான் ரொம்ப யங்காக இருக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக நினைக்கிறோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ்க்காக என்ன வேணால், எந்த லெவலுக்கு வேணால் போய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஹாலிவுட் லெவலுக்கு போகலாம். ஹாலிவுட்டில் என்ன நடக்குதுன்னா, ஹாலிவுட்டை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இல்லுமினாட்டி தான். அந்த இல்லுமினாட்டி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லைவ்லேயே வந்து இந்த நான் சொன்னல ஜேசி, டிடி, பியான்சின்னு அந்த 3 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் வந்து ஜேசின்னு ஒருத்தர் வந்து லைவ்ல எல்லாரும் முன்னாடியும் வந்து ஒரு இதேமாரி அவார்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ப்ரூஃப்காக. I'm going to take your souls. We have the power. We decide what's hot. If we don't go, nobody goes. If we don't support, nobody supports. We control what's cool. We control what's hot. We control what your kids listen to, what they dance to. We control what's in video games. We control how they wear their pants, sag their pants. We control everything. The Illuminati owns Hollywood, the media, the food industry, and controls the government. I believe so.
You think that I could be an Illuminati member? I think you potentially could be an Illuminati member, Dr. Phil. I don't think that you get this amount of power and influence and media coverage without taking a deal. With who? The Illuminati. Well, how would I know? They would come and say, Dr. Phil, we can offer you all the money, we can offer you power, we can offer you influence. You just need to take a deal with us. பார்த்தீங்களா கைஸ் அந்த 2 வீடியோவும் இதுலேருந்தே தெரிஞ்சல இலுமினேட்டி தான் வந்து டோட்டல் ஹாலிவுட்லேருந்து எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு. இந்த ஜேசி இருக்கார்ல எல்லாரும் முன்னாடியே பார்த்தீங்களா நாங்கள் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறோம், வீடியோ கேம்ஸ்லேருந்து ஹாலிவுட்லேருந்து மூவிலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாங்க. பார்த்தீங்களா இதுதான் வந்து நடந்துன்னு இருக்குது. இந்த இலுமினேட்டி தான் மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மொத்தம் ஹாலிவுடும் பாலிவுடும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேறு ஒரு டாப்பிக்கு போகிறோம். என்ன டாபிக்னா எப்படி மைக்கேல் ஜாக்சன் இறந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மைக்கேல் ஜாக்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் பற்றி தப்பாக வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு மீட்டிங்கில் எல்லோரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுதான் வந்து அவர் இறப்புக்கு ஒரு காரணமாக இருந்தது. என்ன ஆச்சுன்னா அந்த சோனி மியூசிக்கில் இருக்கிற அந்த ஹெட் இருக்கார்ல அந்த சோனி மியூசிக்கை இவர் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. பட் அவர் வந்து ஏதோ இவர் இக்னோர் பண்ணுறாரு. அந்த சோனி மியூசிக் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா இலுமினேட்டி ஒரு மெம்பர் தான். இவர் என்ன பண்ணுறாரு பப்ளிக்கில் எல்லாரும் முன்னாடியே அவர் வந்து ஒரு ரேசிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கெட்ட வார்த்தையில் அவர் திட்டிடுறாரு. இதனால தான் ஒரு இறப்புக்கு காரணம். இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த வந்து ஜேசி பியான்சி டிடி இருக்காங்களே இந்த 3 பேரும் வந்து பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தான் பிறகுறாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா 444 தான் பிறகுறாங்க. இவங்களது ஜேசி இது ஒரு ஆல்பம் வருது. அந்த ஆல்பம் பேருனா 4:44ன்னு. அது வந்து ஜேசியோடது 13வது ஆல்பம். இந்த 4:44 ப்ளஸ் வந்து 13th ஆல்பம். இது மொத்தம் கூட்டினா வந்து 25 வருது. இந்த டூபாக் இருக்கார்ல இந்த சிங்கர், அமெரிக்கனில் ஒரு சிங்கர் இருக்கார், அவர் பேர் வந்து டூபாக்கு. அவர் வந்து 25 வயசில் வந்து அவர் சாவடிக்கிறாங்க இந்த இலுமினாட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், இன்னொன்று வந்து ஆலியன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கரு, 3வது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐன்னு. இந்த 3 பேரும் வந்து 25ஆம் தேதி கரெக்டாக இவங்கள சாவடிக்கிறாங்க. அவர் 25 டூபாக் பார்த்தீங்கன்னா 25 வயசில் இறங்குறாரு. இந்த 3 பேரும் வந்து 25ஆம் தேதி டேட்டில் வந்து இறங்குறாங்க. இந்த கரெக்டாக அந்த 4 4:4 13th ஆல்பம் 25. அதே 25ல் இவங்க எல்லாரும் ஒரே டைமில் அந்த ஏஜ்லேயும் அந்த டேட்லேயும் வந்து இந்த 4 பேரையும் வந்து கொள்கிறாங்க. அந்த டேட்டில் அவங்க ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து அந்த டேட்டில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட உள்ளே இருக்க சோல் அவங்களோட டெவில் இருப்பாங்களே இந்த இலுமினேட்டியில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அவங்க சோலை வந்து டெவிலுக்கு வித்துடுறாங்க. அந்த டெவிலில் வந்து இந்த டேட்க்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த டேட்டில் யாருன்னா ஒன்று கொள்வாங்க. இதேமாரி வந்து உங்கள் பியான்சி இருக்காங்களே, பியான்சி வந்து எதனா ஒரு அவார்ட் ஷோ இல்லை மியூசிக் ஷோ எதனா நடத்துனாங்கன்னா அந்த ஷோ நடத்தி மறுநாளே யாருன்னா இறந்துருவாங்க. இதுவும் ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதேமாரி இந்த ஹாலிவுட்டுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச அப்புறமா வந்து எந்த ஒரு அவார்ட் ஷோ இருந்தாலும் பியான்சியை வந்து புகழ்ந்து பேசாமல் போக மாட்டாங்க. அந்த ஒரு கிளிப்போ காமிக்கிறேன் பாருங்க. But Beyonce had one of the best videos of all time. Beyonce, you changed my life. My artist of my life is Beyonce. பார்த்தீங்களா கைஸ், இந்த பியான்சி தான் வந்து இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு. இவங்களை வந்து யாருன்னா கிரெடிட் கொடுக்கலன்னா அவங்களே கொண்டுடுவாங்க. இவங்க சொல்கிறது யாருன்னா கேட்கலன்னா அவங்களே கொண்டு வருவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குது ஹாலிவுட்லன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெவர் மோரேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு காமெடியன் ஆக்டரு, அமெரிக்கன் காமெடியன் ஆக்டரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காமெடி ஷோவில் வந்து 3 பேர் உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணி எப்படி வந்து ஹாலிவுட்டில் ஜாயின் பண்ணுறோன்னு அந்தமாரி ஒரு ஆடிஷன் நடத்துகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு பிளட்டில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி சைன் பண்ணணும் நீங்கள். அப்புறம் உங்கள் சோலை வந்து இவருக்கு வித்துடணும். அந்த வித்துடணும் யார் மீன்ஸ் லூசிஃபர் யாரும் இல்லை, இந்த இலுமினாட்டி வணங்குறாங்களா அந்த கடவுளை வந்து உங்களோட சோலை வந்து இவருக்கு வித்துடணும் அந்தமாரி வந்து சொல்கிறார் லைவ்லேயே. அது சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு, அவரையே கொண்டுடுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் இருக்கார்ல, டாம் க்ரூஸ் வந்து ஒரு மூவி
90s வருது. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி பற்றி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அந்த மூவியில் அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த டேரக்டரே கொண்டுடுறாங்க. அப்புறமா டாம் க்ரூஸில் வந்து அந்த 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 இலுமினாட்டி பற்றி பேசுகிறாங்களா, அந்த 30 நிமிஷம் கிளிப்பை வந்து அந்த வீடியோவில் அந்த மூவிலேருந்து கட் பண்ணி தான் அப்புறமா ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த மூவிலேயே பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி மாரி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு டாம் க்ரூஸை பார்த்து, இங்கே நடந்தது நீ எதனா வெளியே சொன்னா உன்னை எங்கேயோ க்ளோஸ் பண்ணிவிடுவோம், உன்னை மட்டும் க்ளோஸ் பண்ண மாட்டோம், உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்கள் எல்லாரையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்தமாரி வந்து டாம் க்ரூஸ் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆக்டர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களே வந்து இந்த இலுமினாட்டி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிளிப்பும் இந்த ட்ரெவர் முரன் சொன்ன இந்த 2 கிளிப்பும் கண்டினியூஸாக போடுறேன், அதுவும் பாருங்கள். பார்த்தீங்களா கைஸ், டாம் க்ரூஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவங்களே வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டைம்லேருந்து. இப்போது வந்து இந்த பாலிவுட்லேருந்து ஹாலிவுட்லேருந்து எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லா சினிமாவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இலுமினாட்டி வந்தவங்கள தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த 3 பேர் ஜேசி, பியான்சி, டிடி, நான் சொன்னல அந்த 3 பேர் தான் இந்த மொத்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி எல்லாமே இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்கர் அவார்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீமேன்சன் சிம்பிள் இருக்கும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சிம்பிள் டீகோடுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் போடுறேன். இவங்க எப்படி வந்து இலுமினாட்டியை வந்து வெளியே காமிக்கிறாங்கன்னு அது நம்மளுக்கே தெரியல. ஆனால் இவங்க டே டு டே லைஃப்பில் வந்து எதுனா ஒன்றில் வந்து அவங்கள பற்றி காமிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இது மியூசிக் இண்டஸ்ட்ரி பற்றி. மியூசிக் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உண்மையான வந்து லிரிக்ஸாக வந்து நல்ல கவிதையாக அந்தமாரி லிரிக்ஸ் எழுதுகிறாங்களா, இல்லை வந்து இவங்க வந்து அவங்களோட கடவுள் டெவிலை வர்ஷிப் பண்ணுற மாரி, அவங்களோட கடவுள் லூசிஃபரை வர்ஷிப் பண்ணுற மாரி எழுதுகிறாங்களா, இந்த இலுமினாட்டி பற்றி இலுமினாட்டி எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதெல்லாம் சில பேர் ஓப்பனாக மியூசிக்லேயே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ வர மியூசிக் டீகோடில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ நாள் எல்லாம் தெரியாமல் நம்ம கேட்டோமோ அந்தமாரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். We make music for a purpose. It's not just background music, or it's not just, fluffy, light stuff. This is not elevator satanic music. It's ritualistic music. It is music that by even the act of listening to it, you are participating in a satanic ritual. How does it make you feel? It's very stirring. It's very emotionally charged. You can't listen to this music and say you don't feel something, because you do. I'm sure you would probably feel either hate or fear or rage or something. You're pretty good at marketing yourself. That's the that's devil's our place. job. Illusion and You showmanship. mean the devil is alive and well at Madison Avenue? Of course, advertising I is think the you and I devil's agree with trade. that. The act of manipulating and using the will and using ritual to create change is, by any definition, satanic. And anyone who does that is, at least an ipso facto, Satan. பார்த்தீங்களா கைஸ், அவங்க வந்து ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இவங்க வந்து இலுமினாட்டி கண்ட்ரோலில் தான் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி நடக்குது. அவங்க வந்து டெவிலில் தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மைண்ட் எப்படி மேனிப்புலேட் பண்ணணும், அதுக்காக தான் இந்த மியூசிக்கு, இந்த ஹாலிவுட்டு, இந்த எல்லா படங்களும் எடுக்கிறாங்க. நம்மளை மக்களை வந்து திசை திருப்பத்துக்காக தான் வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி, இந்த மூவிஸ்லாம் இவங்க எடுக்கிறாங்க. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு எதுலேயும் போயிடக்கூடாது. எக்ஸாம்பிள், நம்மளோட கடவுளை நம்ம வணங்க முடியாது, நம்மளால் படிக்க முடியாது. இவங்க மியூசிக்லாம் ஒரு வாட்டி நம்ம கேட்டோன்னா அதே மைண்டில் ரிப்பீட்டாக வரும். ஏன்னா அது சவுண்டு வேவ்ஸை வந்து இவங்க வந்து அந்தமாரி மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த ஷோவில் வந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த கிளிப்பு எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த இலுமினாட்டி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கே வந்து அவர் லிரிக்ஸே அப்படி தான் எழுதியிருக்காரு. இலுமினாட்டி நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க டே டு டே இதில் வந்து அதை பற்றி இந்த கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கே இதெல்லாம் நடக்குதாடா அப்படின்னு இருக்கும். இந்த ஃபுல் கிளிப்பை பாருங்களா. அந்த கிளிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இலுமினாட்டி தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய வரும், ஒரே வேர்ல்டு ஒரே நேஷன் ஒன் ஐயில் அவங்க வந்து நம்மளை வாட்ச் பண்ணின்னு இருக்காங்க. மிலிட்ரியிலேருந்து இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதேமாரி வந்து இந்த மூன் லேண்டிங் நடந்துச்சு, மூனுக்கு போய் கால் வச்சாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. அவங்கள நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பில் சொல்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து இதெல்லாம் நீ உண்மையாக சொன்னேன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் ஃபுல்லாக பாடி அந்த வீடியோ வந்து வெளியே வந்து கொஞ்சம் லீக் ஆகிடுது. அதுதான் அந்த கிளிப்பு.
இப்போ நெக்ஸ்ட் கிளிப் என்னன்னா வந்து க்ளோனுன்னு சொல்லுவாங்க. க்ளோன்னா என்னன்னா, இப்போ நான் தான் உண்மையான ஆள். இப்போ வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா, என்ன மாரியே வந்து இந்த இல்லுமினாட்டி வந்து இன்னொருத்தரை சேம ஜெராக்ஸாக உருவாக்கி அவங்கள பாட வைப்பாங்க. அதை பற்றி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாட்டில் வந்து லிரிக்ஸில் அப்படியே எழுதி வச்சிருக்காரு. எப்படி வந்து இவங்க வந்து க்ளோன் பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்மளை அப்படியே மொத்தம் மாற்றி இவங்க எப்படி நம்மளை வந்து நம்மளே அறியாமல் வந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து இவங்க வந்து அந்த பாட வைப்பாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ இவங்க பண்ணுறாங்க. நான் வந்து எங்கேயோ இருப்பேன், பட் என்ன மாதிரியே ஒருத்தர் வந்து மொத்தம் பண்ணின்னு இருப்பார். அதுதான் இந்த கிளிப்பு. இந்த கிளிப்பில் அவரை ஃபுல்லாக காமிப்பாங்க எப்படி க்ளோன் பண்ணுறாங்க. அந்த லிரிக்ஸில் இருந்து அந்த லிரிக்ஸில் எல்லாமே சொல்லுவார் இல்லுமினாட்டி எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னு. இந்த கிளிப்பு இன்னும் நல்லாயிருக்கும். Who were spitting truth, they wouldn't have a messenger to reach the youth, so they duplicate physically, implant abilities. க்ளோன் பண்ணி அவங்கள வந்து இப்போ வந்து நான் எதனா இல்லுமினாட்டி பற்றி தப்பாக சொன்னேன்னா என்னை கொன்று இன்னொருத்தரை வந்து அதே இடத்துல கொண்டு வந்து அவரை என்ன மாரி உருவத்தை மாற்றி அவங்களே வந்து இவங்க வந்து அதே மாதிரி டாப் லெவலில் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லிரிக்ஸ் அதை பற்றி தான் சொல்லுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லிரிக்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, சிலர் சிங்கர்ஸ்லாம் வந்து அவங்களே அறியாமல் அவங்க உடம்புல வந்து டெவில் வர்றது பார்க்கலாம். இல்லுமினாட்டினா ஒன்றும் இல்லைங்க. இல்லுமினாட்டியில் ஜாயின் பண்ணுறது வந்து என்னென்னா, நாம் வந்து நம்மளோட சோலை வந்து டெவிலுக்கு கொடுத்துடணும். டெவில் நம்ம கேட்குறது எல்லாம் டெவில் நம்மளுக்காக பண்ணோம். நம்மளோட சோலை வித்துட்டா நம்ம கேட்குறது டெவில் எல்லாம் நம்மளுக்கு பண்ணோம். அந்த பாட்டு பாடும்போது வந்து ஃபுல்லாக டெவில், அந்த பாட்டு பாடும்போது அவங்களுக்கே டெவில் வர்ஷிப் பண்ணிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்க உடம்புல அவங்களுக்கே தெரியாமல் ஒரு டெவில் உள்ளே வரும். ஐ மீன் பேயின்னு கூட சொல்லலாம். உடம்புல பேய் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. பேயாட்டம் ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து இவங்களுக்கு வந்து உள்ள பேய் வந்து இவங்க பாட்டு பாடுறதுல வந்து அவங்களே வினோதமாக டான்ஸ் ஆடுவாங்க. இந்த ஹாலிவுட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிங்கரோட கிளிப்பு வெளியே வந்திருக்கு. டெவில் வர்ஷிப் எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த கிளிப்பை பாருங்கள். பார்த்தீங்களா, இவங்க வந்து எப்படி டெவிலை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. இவங்க டெவிலை சோல் கொடுத்துட்டு அந்த சோலை வந்து எப்படி வந்து இந்த டெவில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா. அவங்களுக்கே அறியாமல் அந்த உடம்புல என்னென்னமோ ஆகுது. அவங்க பாட்டு பாடுறதுலேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் அந்த டெவில் தான்
There is some coming when men will become machines. A new one world order will rise and then demand that all the world's people receive a scientific brand. I saw a tiny free program, computer chips so thin, implanted in men's foreheads underneath their skin, linking all its bearers to the system's central brain. The master computer that over them will reign. Watch us for 666 and the computer chip that is designed to strip you on your self-control. Don't sell your soul. பார்த்தீங்களா கைஸ், இவங்கன்னா இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃப்யூச்சர் வந்து கனவுல காண்றேன், இதுதான் வந்து நடக்க போகுது, மென் வந்து எல்லாம் மிஷினாக மாற போகிறாங்க, அப்புறம் வந்து நம்ம ஒன் வேர்ல்டு ஒன் நேஷனுக்குள்ளே நம்மளை வந்து புஷ் பண்ண பார்ப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ சிப் கண்டுபிடிப்பாங்க, அந்த மைக்ரோ சிப் வந்து நம்ம பிரெயின்குள்ளே ஃபோர்ஹெட்டுக்குள்ளே வைப்பாங்க, வச்சு நம்மளை ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும், நம்மளோட சோலை வந்து இவங்களுக்கு வித்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுல் பாட்டில் வர. இல்லை நடுவில் 66ன்னு வருதுல, அது ஒரு டெவில் நம்பரு, இந்த டெவில் நம்பரு டெவில் சிம்பிள்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து எப்படி நம்மளை வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எப்படி அவங்க சிம்பிள்ஸை வந்து நம்ம வணங்குறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கிளிப்பை பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்க ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து இந்த பில்லி ஐலிஷ்னு இருக்காங்களே, இந்த பில்லி ஐலிஷு பெரிய பெரிய பாடகர்லாம், இவங்களாம் வந்து இலுமினாட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, இவங்களாம் ஜாயின் பண்ண அப்புறமா வந்து எப்படி வந்து இவங்க சோலை அவங்களுக்கு விருத்துட்டு அப்புறமா எப்படி ஃபுல்லாக வந்து டெவிலாக மாறிடுறாங்க, டெவிலுக்காகவே வர்ஷிப் பண்ணுறாங்க, டெவிலோட லிரிக்ஸை ஃபுல்லாக எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கிளிப்பில் பார்க்க போகிறோம். So much so, 'cause I can't say no, no, I can't say no. I wanna end me. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சிங்கிள் பில்லி ஐலிஷை வந்து அவங்களோட சோல் வந்து அந்த டெவில் லூசிஃபருக்காக இது பண்ணி விற்றுட்டு இங்கே வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து பேயாக மாறிடுறாங்க. அவங்களோட பாட்டிலேருந்து, அவங்களோட லிரிக்ஸ்லேருந்து, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, அவங்க ஒரு ஷோவில் வந்து அப்படியே ஒரு பேயாக மாறி அவங்க உடம்புலாம் அப்படியே வளைகிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து இருக்கிற உண்மை. இந்த நம்ம பார்க்குற எல்லாமே வந்து இந்த இலுமினாட்டி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே, இந்த ஹாலிவுட்டாக இருக்கட்டும், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இவங்களோட மேனிப்புலேஷனில் தான் நடக்குது. அது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து அவங்கள வந்து வணங்கின்னு இருக்கோம். அதேமாதிரி COVID-19 இருக்குல்ல, இது வந்து ஜேசி, இந்த பியான்சி, டிடி இருக்காங்கள்ல, இந்த ஹாலிவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இவங்க வந்து இந்த ஜேசி வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டு வந்து 2011 பாடுறாரு. அந்த பாட்டில் வந்து COVID-19 வரப்போகுது, உங்களோட கை கால்லாம் நீங்கள் கழுவணும்னு சொல்லிட்டு 2011 பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த லிரிக்ஸில் இதை பற்றி வந்திருக்கு. அது வந்து இப்போது சில பேருக்கு வந்து தெரில, பட் அது வைரலாக ஒன்று போயின்னு இருக்குது. அந்த ஒரு கிளிப்பாக பாருங்கள். இந்த பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நான் சில சாங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங்ஸ் வந்து நான் போட்ட காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால் அந்த சாங்ஸ் நீங்கள் தனியாக கேளுங்க. ஃபுல்லாக டெவில் வர்ஷிப், ஃபுல்லாக லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெவிலாக இருக்கும். எந்த பாட்டு கேட்டாலும் வந்து அந்த சாங்ஸ்லாம் நம்மளை அப்படியே மேனிப்புலேஷன் பண்ணுற மாரி இருக்கும். இதுதான் உண்மை. நம்ம இவ்வளோ நாள் இவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஹாலிவுட் ஹீரோ, ஹாலிவுட் பாட்டு, இந்த பாலிவுட்டு தான் சொல்கிறேன், எல்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், கோலிவுட்டு, ஹாலிவுட்டு, பாலிவுட்டு எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம ஆக்டர்னு வணங்குறவங்க யாருமே வந்து நம்மளுக்காக யாருமே வந்து உண்மையாக இல்லை. இதுதான் உண்மை. இவங்க எல்லாமே ஒரு டெவில் தான்.
நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும். நம்ம வந்து நம்மளோட ஒரு டார்கெட்டை வச்சுட்டு நம்ம அதை நோக்கி தான் போயின்னு இருக்கணும். இது பின்னாடி இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பின்னாடியே போயிடக்கூடாது. ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட காசுக்காக தான் வந்து நடிப்பாங்க, அவங்களோட காசுக்காக தான் ஒரு பாட்டு பாடுறாங்க, எல்லாம் அவங்களுக்காக தான் பண்ணுவாங்க தவிர நம்மளுக்காக எதுவுமே ₹1 கூட நம்மளுக்கு வந்து இதுலேருந்து யூஸ் இல்லை. அதனால் நம்மளோட கோல் நம்ம செட் பண்ணிட்டு போயின்னு இருக்கணும். இவங்கெல்லாம் வந்து உண்மையாக சொல்லணும்னா இவங்களாம் ஒரு பேய், டெவில் தான். இவங்க எல்லாமே வந்து டெவில். நம்மளை எது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ அது எல்லாம் டெவில் தான். அதில் கேட்டகரியில் தான் இவங்க எல்லாமே வருவாங்க. அதனால் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுல் வீடியோ இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சிம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன சிம்பிள்ஸு எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பை. In 2020, there will be a global pandemic named COVID-19. Yeah, COVID-19, that's what he said. So all y'all better wash your hands.